வணக்கம். இந்த யோம் கிப்பூர் யுத்தம் 6 நாளில் முடிஞ்சுது. இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் 4 நாளில் முடிஞ்சுது. இஸ்ரேல் ஈரான் யுத்தம் 12 நாளில் முடிஞ்சுது. தாய்லாந்து கம்போடியா யுத்தம் கூட 2 வாரத்தில் முடிஞ்சிருச்சு. இந்த காசா இஸ்ரேல் உள்நாட்டு யுத்தத்தை ஏண்டா இப்படி இன்னும் முடிக்காமல் இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? நான் வீடியோ போடுறது நின்று போயிடுமோன்னு ரொம்ப கவலைப்படுறீங்களோ? இஸ்ரேலிடமிருந்து வாங்கி கட்டிய தோல்வியை தொடர்ந்து ஈரான் ரஷ்யாவிடமிருந்து S-400 ஆன்டி மிசைல் சிஸ்டத்தை வாங்கி இருக்கிறது. சீனாவிடமிருந்து செங்டு J-10C வார் பிளேனையும் ஒரு பிளேன் $40 மில்லியன் விலை வச்சு வாங்க ஆர்டர் கொடுத்திருக்கிறது இந்த ஈரான். அதே போல் ரஷ்யாவிடமிருந்து Su-35 விமானங்களையும் வாங்குகிறது. நீ என்ன வேணால் வாங்கிக்கோப்பா, அதை நாங்கள் குத்தம் சொல்லவே இல்லை, நாங்கள் அதை F-35 வச்சு அழிச்சிக்கிறோம் என்று இஸ்ரேல் மனதுக்குள் நினைத்து கொண்டது நம்ம காதில் கேட்டு தொலைச்சிருதே. அதோடு இன்னொரு ரகசிய தாக்குதல் பிளானையும் ஈரான் ரகசியமாக செயல்படுத்தி வருகிறது. ரகசியம் என்றாலே இஸ்ரேலுக்கு தெரியாமல் இருக்காதே. அந்த ரகசிய திட்டம்தான் என்ன? ஈரான் என்ன நல்ல காரியமாக பண்ணிட போகிறான்? அல்லா பேச்சத்தான் அவன் என்னைக்குமே கேட்டது இல்லையே. இஸ்ரேலை அழிப்பதற்கான ரகசிய திட்டம் தான் அது. ஈரானின் மூளை எப்படி செயல்படும் என்று இஸ்ரேலுக்கு தானே நல்லா தெரியும். மொசாத்து அவன் மண்டையை திறந்து அதை ஈஸியாக படிச்சு விடுறானே. மொசாத்து தான் எங்கும் நிறைந்த பரம்பொருள் ஆயிட்டு ஈரானுடைய திட்டத்தை கண்டுபிடிச்சிட்டான். அது என்னவென்றால், ஏமனில் உள்ள சிந்திக்கும் திறன் இல்லாத ஒரு 1000 பேரை தேர்ந்தெடுத்து அவர்கள் மூளையை கழுவி ஒரு தற்கொலை படையை தயார் செய்து விட்டார்கள். அவர்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், இஸ்ரேலுக்குள் விமானம் மூலம் சென்று பாராசூட் உதவியுடன் இஸ்ரேலுக்குள் குதித்து இஸ்ரேலியர்களை கொக்கு சுடுற மாதிரி சுட வேண்டியது. அதாவது அக்டோபர் 7ஆம் தேதி நடத்தின தாக்குதல் மாதிரியே தான். அதற்காக சமீபத்தில் ட்ரைனிங் எல்லாம் முடித்து நீட் தேர்வு வைத்து அவர்கள் தயாராக இருக்கிறார்களாம். இந்த ஆபரேஷனுக்கு அல்-அக்ஸா ஃப்ளட் என்று பெயரும் வைத்து விட்டார்கள். அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலுக்கு இதே பெயரை தான் வச்சாங்க. அது நக்கிக்கிட்டு போயிடுச்சு. இதுவும் அப்படித்தான் போகும் என்பது நமக்கு நல்லா தெரியும். சீனாவில் மழை வெள்ளம் இழுத்துக்கிட்டு மக்களை எல்லாம் இழுத்துக்கிட்டு போகிறத டிவியில் பார்த்துருப்பான் போல இருக்குது. அதனால பெருவெள்ளம் என்று இந்த தாக்குதலுக்கு பொருத்தமாக பேர் வச்சுட்டான். இந்த செய்தி மொசாத் மூலமாக இஸ்ரேலுக்கு கிடைத்ததும் இஸ்ரேலும் உஷாராயிடுச்சு. பாராசூட்டில் வந்து இறங்குவார், அவர்கள் பார்த்துக்கிட்டு சும்மாவாக இருப்பாங்க. அதை பாராசூட்டில் அவன் முதல்ல குதிக்கட்டும், அப்புறம் அவனோட மைனர் குஞ்சை பார்த்து வான்லேயே நம்ம சுட்டு பிடிச்சுடலாம் என்று IDF முடிவு பண்ணிவிட்டார். இஸ்ரேல் ஒரு புண்ணிய பூமி என்று இங்கே வந்து சாக வாராம் போல் இருக்கு. இந்த தற்கொலை படை அமெரிக்கா கொடிகளையும் இஸ்ரேலிய கொடிகளையும் வைத்து தாக்குதல் பயிற்சியை எடுக்கும் வீடியோ இஸ்ரேல் கைக்கு வந்துவிட்டது. இதுவரை ஈரான் ஹூத்திஸ் விட்ட ராக்கெட்டுகள் எந்த பெரிய பாதிப்பையும் இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தாததால் பாராசூட்டு தாக்குதலை நடத்த அவர்கள் முடிவு எடுத்து விட்டார்களாம். ஈரானிய படை வீரர்கள் தொடைநடுங்கிகளாக இருப்பதால் கடற்கொள்ளை கூலிப்படைகளான ஹூத்திஸை வைத்து இதை முடிக்க ஈரான் திட்டமிட்டு உள்ளது. ஹமாஸை விட ஹூத்திஸ்கள் திறமையானவர்கள், திறமையாக செயல்படுவார்கள் என்பது கோமனியினுடைய ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த தாக்குதல் நடக்கும்போது ஹமாஸுகள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமே, விழும் டெட் பாடிகளை அடக்கம் பண்ணதுக்கு அவங்களுக்கு வேலை வரும்ல, அதில் தான் அவங்க எக்ஸ்பர்ட் ஆச்சே அப்படின்னு கோமனி சொல்லியிருப்பாரோ என்னமோ. விழும் பிரேதங்களை அடக்கம் பண்ண குழி தோண்டும் பணியை யாராவது செய்யணும்ல, அதனால அந்த தண்டச்சோத்தை அதை செய்ய சொல்லுவோம் என்று கூறிவிட்டாராம். கடந்த மே 4ஆம் தேதி பென்குரியன் ஏர்போர்ட்டை நோக்கி விட்ட ராக்கெட்டுகள் சரியான டேமேஜை ஏன் ஏற்படுத்தவில்லை? ஹூத்திஸ்கள் அதை டெல் அவீவில் வந்து நேரில் ஆய்வு செய்ய வருவார்களாம். இவ்வளவு காசு செலவு பண்ணியும் ஏன் வெற்றி ஈரானுக்கு கிட்டவில்லை என்பதை போட்டோ படம் பிடித்து ஆராய்ந்து பார்க்க போகிறார்களாம். பதிலுக்கு ஹூத்திஸ்களை படம் பிடித்து அவர்களுக்கு மாலை மரியாதை செய்ய இஸ்ரேல் இராணுவமும் தயாராக உள்ளது. இப்படி செத்து விளையாட்டை தீவிரமாக விளையாட தீர்மானித்து விட்டார்களாம் இந்த ஹூத்திஸ்கள். இந்த செய்தி கிடைத்ததும் இஸ்ரேல் சும்மா இருக்குமா? ஜூலை 6ஆம் தேதி ஏமனுக்குள்ள பூந்து ஒரு ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தி ஹூத்திஸ்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிவிட்டது. ஹூத்திஸ்களின் கோபத்தை அது பலமாக தூண்டிவிட்டது.
அல் ஹுதைதா, ராசிசா, சாலிப்பு துறைமுகங்களையும் அங்குள்ள பவர் ஸ்டேஷன்களையும் சொக்கப்பனை எரிய வைத்துவிட்டு ஹூத்திஸ்கள் இருளில் திணற வைத்து விட்டார்கள். இந்த இஸ்ரேலியர்கள் விடிந்த பிறகுதான் எவ்வளவு டேமேஜ் என்பதே அவர்களுக்கு தெரிந்ததாம். அதனால் தற்கொலைப்படை ஸ்கீமுக்கு ஈரானிடம் சம்மதம் தெரிவித்து விட்டார்களாம் இந்த ஹூத்திஸ்கள். அதாவது நாங்கள் உயிரோடு இருப்பதே சாகத்தான் என்று அவர்கள் சொல்லிவிட்டார்களாம். பென்குரியன் ஏர்போர்ட்டை தாக்க முயற்சித்ததற்குத்தான் இஸ்ரேலும் இந்த கோல்டன் ஜுவல்ஸ் என்ற இந்த தாக்குதலை நடத்தியது. சன்னா ஏர்போர்ட்டை சின்ன பின்னப்படுத்தியது. இஸ்ரேலை நோக்கி வரும் வெளிநாட்டு கப்பல்கள் அது எந்த நாட்டைச் சேர்ந்ததாக இருந்தாலும் நாங்கள் கவலைப்பட மாட்டோம், அதை தாக்குவோம் என்று கூறுகிறது இந்த ஹூத்திஸ் கூலிப்படை. காசா மக்களுக்கு உணவுப் பொருளை ஏற்றி வந்த கப்பலையும் அது விட்டு வைக்கவில்லை. இதனால் வெளிநாடுகள் காசாவுக்கு நிவாரணப் பொருட்கள் அனுப்புவதை, கப்பல் மூலம் அனுப்புவதை தற்காலமாக நிறுத்தி வைத்து விட்டார்கள். ஏன்பா நிவாரண கப்பலை போய் தாக்குன என்று கேட்டால், இஸ்ரேலுக்கு எந்த கப்பல் போனாலும் நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு கொக்கரிக்கிறான் ஹூத்திஸ் தலைவன். ஈரானிய வளப்பு அந்த மாதிரி இருக்கு, நாம் என்ன செய்ய? காசாவுக்கு உணவு லாரிகளை சரிவர அனுப்பாத இஸ்ரேலுக்கு இதுதான் சரியான பதிலடி என்று சொல்லுகிறான். மோனே நின்ன கொண்டு ஞான் தோற்று. அமெரிக்க வணிக கப்பல்களை தாக்க மாட்டோம் என்று அமெரிக்கா கூட சமீபத்தில் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிய, அது என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு ஏதாவது பொருளை ஏற்றி கொண்டு போனால் அதையும் தாக்குவோம் அப்படின்னு சொல்கிறான். இப்போ பெர்லினும் கனடாவும் பிரான்ஸ் பிரிட்டனை தொடர்ந்து பாலஸ்தீனத்தை ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க முன் வந்துள்ளன. ஆனால் ஒரு கண்டிஷன், அது என்னன்னா, அமையும் புதிய காசா அரசாங்கத்தில் ஹமாஸோ அதை சேர்ந்த எந்த தீவிரவாத குழுவோ இடம்பெறக்கூடாது. பிணைய கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். இந்த 2 கண்டிஷனையும் நிறைவேற்றுவதாக இருந்தால் பாலஸ்தீனத்தை நாங்கள் அங்கீகரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாலஸ்தீன மக்கள் இதை கேட்டு மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து விட்டார்கள். நமக்கு தனி நாடு கிடைக்க போகுதுடோய் என்று கும்மாளமிட்டு கொண்டாடுகிறார்கள். அப்போ அங்கீகாரம் ரத்து என்பதுதான் அதன் பொருள். இது நடக்க போற விஷயம் அல்ல. பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க மாட்டோம்னு சொல்ல வேண்டியதுதானே டைரக்டா. எதுக்கு இந்த சுத்தி உழைப்பு? பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது என்பது அக்டோபர் 7ஆம் தேதி நடந்த படுகொலையை அங்கீகரிப்பது போன்றதுதான். பாலஸ்தீனம் செய்ததுதான் நியாயம் என்று ஒப்புக்கொள்வது போலத்தான் இதுவும். எப்போதுமே பாலஸ்தீன பிரிவினைக்கு இஸ்ரேல் ஒத்துக்கொண்டதே இல்லை. ஹமாஸுக்கு ஆதரவாக செயல்படுவது ஹிட்லரின் நாசிசத்தை ஆதரிப்பது மாதிரிதான். ஹிட்லரும் இஸ்ரேலியனை அழிக்க நினைத்து அழிந்து போனான். ஹமாஸும் இஸ்ரேலியனை அழிக்க நினைத்து அழிந்து கொண்டு இருக்கிறான். பாலஸ்தீன ஜனத்தொகை குறையட்டும் என்று இஸ்லாமிய நாடுகளும் வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கின்றன. அதுவும் ஒரு வகையில் இந்த உலகத்துக்கு நல்லது தானே என்று நினைக்கின்றனவோ என்னவோ. பாலஸ்தீனம் என்ற ஒரு நாடு உருவானால் இஸ்ரேலுக்கு இன்னொரு எதிரி நாடு உருவாகிவிடும். 10ஓடு 11. எல்லா பிரச்சனைகளையும் தொடங்கி வச்சதும் இந்த பிரிட்டிஷ்காரன் தான். அதை கிண்டி விடுவதும் இப்போது அவன்தான். இஸ்லாமிய நாடுகள் ஒரு 6 மாதம் பாலஸ்தீனர்களை தங்கள் நாட்டில் அவர்கள் பாதுகாப்பில் வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் முடியவே முடியாது என்று தலைதறிக்க ஓடுகிறார்கள். அவன் உங்களுக்கு என்னையா துரோகம் பண்ணான்? அவனை இப்படி ஒரே அடியாக வெறுத்து ஒதுக்கி தள்ளுகிறீர்களே. அவனும் ஒரு இஸ்லாமிய மனுஷன் தானே. அவனோட மால் நியூட்ரிஷனை போக்கிவிட்டு ஒரு ஆரோக்கிய மனுஷனா மாற்றி விட்டு திருப்பி கொடுங்க. நீங்கள் தானே காசாவில் மால் நியூட்ரிஷன் என்று குதின்னு குதிக்கிறீங்க. காசாவை சுத்தம் பண்ணிக்கிட்டு திரும்ப அவனை வாங்கிக்கிறோன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். அவர்களை மட்டும் எங்கள் நாட்டுக்குள்ளே எக்காலத்திலும் ஏற்ற மாட்டோம், விடமாட்டோம், கால் பதிக்க விடமாட்டோம். காசா நிலப்பகுதியிலே ஒரு ஓரமாக இருந்து அவங்க சுத்தம் பண்ணுறத வேடிக்கை பார்க்கட்டும். வீடுகள் கட்டி முடிந்ததும் அதில் குடியேறட்டும். எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து அவர்கள் காலை வச்சு குடியேறும் பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்கிறான். எங்கள் நாடு நல்லபடியாக உருப்படியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பது உங்களுக்கு பிடிக்கலையா? காசா அவதியை நாங்களும் படணுமா? வேலை இருந்தால் போய் பாரியா அப்படிங்கிறாயா இந்த இஸ்லாமிய நாடுகளும் யூரோப்பியன் யூனியன் நாடுகளும். பாருக்குள்ளே நல்ல நாடு இந்த காசா நாடு என்று அதனால்தான் பாரதியார் அதை பாடாமல் போனாரோ? தீர்க்க தரிசியா அவர்? சும்மாவா சொன்னா அவர் ஒரு தெய்வ புலவன் என்று? கல்லாதவராயினும் உண்மை சொல்லாதவராயினும் பொல்லாதவராயினும் தவம் இல்லாதவராயினும் எல்லோரும் வந்து ஏத்தும் அளவுக்கு யமபயம் கெடச் செய்தவன் என்று யாரை பற்றி பாரதியார் பாடினார் என்று நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். மண்டையை போட்டு உடைச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மரமண்டைக்கு அது புரியவே மாட்டேங்குதே. அப்போ ஞான் வரட்டே. ஜெய் ஹிந்த்.